يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. ஒரு அத்தா தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சில செய்திகளை சொல்கிறது. பொதுவாகவே அத்தாமார்கள் அல்லது உம்மாமார்கள் பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா படித்தாதான் நல்லா இருக்க முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், 4 பேர் மெச்சுற மாதிரி வாழ முடியும். பொதுவாகவே இயற்கை அப்படித்தான் இருக்குது, அதனால சொல்லுவாங்க. ஆனால் சில தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. சூரத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்கிறான். வைது கால லுக்மானு லிஇப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். வஹுவ யஇதுஹு, அந்த பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் முகமாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். முதல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்ன செய்தி, லா துஷ்ரிக்கு பில்லா, எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை வச்சிராத. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் என்பதுதான், இணை வைத்தல் என்பதுதான் மிக பிரம்மாண்டமான பாவம். அதனால் அந்த காரியத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு நீ செஞ்சிராத. நீ யாரையாவது காலேஜில் படிக்கும்போது பொண்ணாக இருந்து ஒரு மாற்று மதத்தில் உள்ள ஒரு ஆணை விரும்பி அந்த விரும்பின காரணத்துக்காக உன்னுடைய ஈமானை நீ இழந்துடாத. நீ ஆணாக இருந்து ஒரு பொண்ணை விரும்பி அந்த பிள்ளைக்காக உன்னுடைய ஈமானை நீ இழந்துடாத. ஏன்னா ஷிர்க் என்பது மிக மோசமான ஒரு பாவம், அந்த காரியத்தை நீ செய்து விடாதே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொன்ன முதல் உபதேசம், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. ரெண்டாவது சொல்றாங்க, மகனே வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்கள்கிட்ட முகம் திருப்பி வாழாத. யார்கிட்டையும் கோபப்பட்டு அவனை பார்த்த உடனேயே வெறுப்பின் காரணத்தை முகத்தை திருப்பாத. அது நல்ல பழக்கம் இல்லை. எல்லார்ட்டையும் நல்ல மாதிரி வாழணும், யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு பழகணும். அதனால் நீ யாரையாவது பார்த்து மக்களிடத்தில் கன்னத்தை திருப்பாத, முகத்தை திருப்பாத, கடுகடுப்பாக போகாத. இது ரெண்டாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற செய்தி. மூணாவது சொல்கிறாங்க, வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் பெருமையாக நடக்காத, சாதாரணமாக போப்பா. நாம் அல்லாஹ்வுடைய அடிமை தான், எவ்வளவு உயர்ந்தாலும் அடிமைத்தனம் நம்மளை விட்டு போகாது. அதனால் பூமியில் பெருமையாக நடக்காத என்று 3 விஷயங்களை ஒரு தொடராக பேசிய லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடுத்து மகனை இப்படி கூப்பிடுறாங்க, யா புனைய, மகனே, அகிமி ஸலாத்த, தொழுகையை விட்டுறாத. எந்த காலத்திலையும் நீ தொழுகையை விடாத. நல்லா யோசிக்கணும், ஷிர்க் வைக்காதேன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை அல்லாஹ்வோடு நடக்கிற விதத்தை விட மற்ற மக்களோடு நடக்கிற விதம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஷரியத், இஸ்லாமிய ஷரியத் என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில் கோளாறு ஏற்பட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அவன் நாடுனா மன்னிப்பான், மன்னிக்காமல் இருப்பாது அவனுடைய இஷ்டம். ஆனால் ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் ஏதாவது கோளாறு செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அந்த மனுஷன்தான் மன்னிக்கணும். அதனால் 4ஆவதாக வந்து சொன்னாங்க, அகிமி ஸலா, தொழு, வஅ்முர் பில் மஅரூஃப், நல்லதை மக்களுக்கு சொல்லு, வன்ஹானில் முன்கர், தீமையை தடுத்துட்டு வா, வஸ்பிர் அலாமா அசாபக்க, உனக்கு ஏதாவது சோதனைகள் ஏற்பட்ட பொறுமையாயிரு, இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், இதுதான் பிரம்மாண்டமான விஷயம்.
இந்த 4 காரியம் இருக்குது. தொழணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், சோதனைகள் வந்தால் பொறுமையாக இருக்கணும், புலம்பக்கூடாது. இந்த 4 காரியங்களையும் சொல்லிக்கிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், இதுதான் காரியங்களில் ரொம்ப உறுதியானது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. பிள்ளை இப்படித்தான் வளர்த்தாங்க. இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி வளர்த்து அந்த பிள்ளை எப்படி வந்தார்? ஒரு காலகட்டத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய மகன் நல்ல மாதிரி வந்திருக்காரா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, எத்தான் நான் மௌத்தாக போகிறேன், அதனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய மண்ணை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், அதனால் சொர்க்கத்தினுடைய மண்ணை எடுத்துகிட்டு வான்னாங்க. உடனேயே பிள்ளை தானால் போனார். நம்ம பிள்ளையா இருந்தால் கேட்கும், இந்த வாப்பா விட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் அவர் பாட்டுக்கு போனார். கொஞ்சம் நேரத்தில் மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒரு தாளில் கொஞ்சம் மண்ணை மடக்கி கொண்டு வந்து அத்தா கையில் கொடுத்தாரு. கொடுத்த உடனே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வாங்கி பிரித்து பார்த்துட்டு, என்னத்தா இது, சொர்க்கத்தினுடைய மண் உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சின்னு கேட்டாங்க. அப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மகன் சொன்னாங்க, வாப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல உம்மாவினுடைய காலடி தான் பிள்ளையினுடைய சொர்க்கம்னு சொன்னீங்கல்ல, அம்மா நான் போனேன், அம்மா சமயக்கட்டில் மாவு பிணைஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மாவு பிணையும் போது உம்மாட்ட சொன்னேன், அம்மா கொஞ்சம் காலை நீட்டுமான்னு சொன்னேன். அம்மா காலை நீட்டுச்சு, அந்த காலில் கொஞ்சோண்டு மண் துகள்கள் ஒட்டி இருந்துச்சு, அதை அப்படியே தடவி எடுத்து இந்த பேப்பரில் கொண்டு வந்திருக்கிறேன்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், என் பிள்ளையை நான் நல்லா வளர்த்துருக்கிறேன், நான் என் பிள்ளை நல்ல இனிமேல் எந்த காலத்தில் என் பிள்ளை கெட்டு போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. அப்போ ஒரு பிள்ளை, ஒரு அத்தா, ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. ஒரு காலகட்டம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் அத்தாமார்கள் பிள்ளைகளை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. இப்போ நம்முடைய நடைமுறை என்ன? நம்ம பிள்ளை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம்? ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா கூட்டிகிட்டு போவோம், ஒரு தர்கால கொடியேற்றோம்னா கூட்டிகிட்டு போவோம், வேடிக்கை பார்க்கட்டும் அப்படின்னு. இப்படி பழக்கங்கள் இருக்குது. ஆனால் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது? ஷாஃபி மذஹபினுடைய மிகப்பெரிய ஃபக்கீஹ் இமாம் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார், எனக்கு வயசு 7. அது 7 வயசாக இருக்கும்போது எங்கள் அத்தா ஒரு ஜனாசா வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் அத்தா ஊரில் ஒரு நல்ல மனுஷர், சூஃபி, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற ஒரு ஞானி. 7 வயசாக இருக்கிற என்ன ஒரு ஜனாசா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வீட்டுக்கு போனால் மையத்தை குளிப்பாட்டி கொண்டு வந்து கஃன் போட்டு வச்சுருக்கிறாங்க அடக்கிறதுக்காக. எல்லாரும் பார்த்து அந்த மையத்தை பார்த்து ரொம்ப வருத்தமாக நிற்கிறாங்க. எங்கள் அத்தா உள்ளே போன உடனே கேட்டாங்க, ஏம்மான்னு கேட்டாங்க. நாங்கள் மையத்தை குளிப்பாட்டி தொடச்சிட்டோம், ஆனால் இந்த கண்ணில் மட்டும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குது, மையத்தை அழுற மாதிரி தெரியுதுன்னாங்க. அப்போ எங்கள் அத்தா கையில் இருந்த ஒரு துணியை வச்சு அந்த கண்ணில் உள்ள தண்ணியை தொடச்சாங்க. தொடச்சிட்டு விட்டுட்டாங்க. மீண்டும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணில் தண்ணி நிரம்பி நிற்கிது. அப்போ எங்கள் அத்தா விளங்கிக்கிட்டாங்க, மையத்தை என்ன செய்யுது, அழுது, இது மையத்தை குளிப்பாட்டின ஈர தண்ணி இல்லை, மையத்தினுடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய தண்ணி கண்ணீர் தான் அப்படின்னு எங்கள் அத்தா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் வெளியே போக சொன்னாங்க. கொஞ்ச நேரம் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொன்னாங்க. போய்கிட்டு தனியாக மையத்தோடு கொஞ்ச நேரம் நின்னாங்க. நின்று வெளியே வந்தாங்க. வந்து கேட்டாங்க, இந்த மையத்தை குளிப்பாட்டினது யாருன்னு கேட்டாங்க. அப்போ இன்னார் தான் குளிப்பாட்டினாங்க அப்படின்னு ஒரு ஆளை சொன்னாங்க. சொன்ன உடனே எங்கள் அத்தா சொல்லிச்சு, அந்த மையத்தை சொல்லுது, என்னை குளிப்பாட்டினவன் ஏற்கனவே குளிப்பு கடமையான ஒருத்தன், அவனுக்கு குளிப்பு கடமையாக இருக்குது. அந்த லட்சணத்தில் அவன் என்ன குளிப்பாட்டிட்டான், அவன் பொதுவாக குளிப்பு கடமையாக இருக்கிறவன் இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா தொழுறது ஹராம், அவனுக்கு எல்லாமே ஹராமாக இருக்குது. இந்த ஹராமாக இருக்கிற நிலைமையில் அவன் உள்ளே என்னை குளிப்பாட்டிட்டான், என்னை தொட்டுட்டான் என்று வருத்தப்பட்டு அந்த மையத்தை அழுது அப்படின்னு எங்கள் அத்தா சொன்னாங்க. நான் 7 வயசு பிள்ளை, அவங்க சொன்னதை நான் காதில் நல்லா வாங்கிக்கிட்டேன். அந்த நேரத்தில் தான் நான் ஒரு முடிவெடுத்தேன், நான் ஃபக்கீஹாக, ஃபிக்ஹு தெரிந்த ஒரு மகானாக, ஆலிமாக மாற வேண்டும், ஒரு ஜனாசாவுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சப்தத்தை உயர்த்தி பேசணும் என்கிற வெறி எனக்கு வந்துச்சு அப்படின்னு 7 வயசில் இப்னு ஹஜருல் ஹைத்தமி சொல்கிறார். அப்போ எதனால் அந்த உணர்வு அவருக்கு வந்தது? ஒரு ஜனாசா வீட்டுக்கு அத்தா பிள்ளையை கூட்டிகிட்டு போனதுனால வந்தது. நம்ம அத்தா மௌத்தா போயிட்டாங்க, நம்ம அத்தா மௌத்தா போன பின்னால் கபருக்கு நாம் ஜியாரத்துக்கு போகிறோம்.
ஜியாரத்துக்கு போகும்போது நம்முடைய சின்ன பையலை கூட்டிகிட்டு போய், இது எங்கள் அத்தா, நான் அத்தா மௌத்தா போனதுனால எங்கள் அத்தாவுடைய கபருக்கு வந்திருக்கிறேன், நான் சலான் சொல்கிறேன், அவருக்காக துவா செய்கிறேன், நீயும் சலான் சொல்லு என்று நாம் உருவாக்குனா, நாம் மௌத்தா போன பின்னால் அவன் மோனை கூட்டிகிட்டு வருவான். இப்போ நம்ம அத்தாட கபருக்கு நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு போனால், நாம் மௌத்தா போன பின்னால் அவனுடைய மகனை கூட்டிகிட்டு வருவான். அப்போ பழக்கப்படுத்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் பிள்ளைகளை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாது இமாமுல் ஹரமைன்னு பேர். அவங்க மக்காவிலையும் மதீனாவிலையும் தான் இமாமாவை இருந்திருக்கிறாங்க, ஆலிமா இருந்திருக்கிறாங்க. அந்த 2 இடத்துல உட்கார்ந்து தான் நூற்றுக்கணக்கான கித்தாபுகளை எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பேர் இமாமுல் ஹரமைன். இப்போ கஸ்ஸாலி இமாமினுடைய உஸ்தாது அவங்க. அந்த இமாமுல் ஹரமைன்னு சொல்கிறாங்க, நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரினுடைய அரசன் திடீர்னு ஃபல்சஃபியாக மாறிட்டான். ஃபல்சஃபி அப்படின்னா எல்லாம் இயற்கை, உலகத்தில் அல்லாஹ்லாம் கிடையாது, இயற்கை தான், இயற்கையாக உருவானது தான் அப்படிங்கிற அந்த ஃபல்சஃபி தத்துவத்துக்கு அவன் மாறிட்டான். மாறிக்கிட்டு அந்த ஊரில் இருந்த ஆலிம்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னான், இறைவன் இருக்கிறான், அவனுடைய அதிகாரம் எல்லா இடத்துலையும் இருக்குது, அவன் பார்வை எல்லா இடத்துலையும் விழுது அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். நிரூபிக்கலைன்னா இந்த ஊரில் ஒரு அஜத்து உடம்புலையும் தலை இருக்காதுன்ட்டான். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு உள்ளால எல்லாரும் இதை நிரூபிச்சாகணும் என்று சொன்னால், அப்படி சொல்லும்போது அந்த ஊரினுடைய பெரிய ஆலிமாக இருந்தது எங்கள் அத்தா. இமாமுல் ஹரமீனி சொல்கிறார், அந்த ஊரினுடைய பெரிய ஆலிமாக இருந்தவங்க எங்கள் அத்தா. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த நாளினுடைய நேரத்தில் அரசு சபைக்கு எல்லா ஆலிம்களும் அழைக்கப்பட்டார்கள். அதில் சிலர்கள் சில ஆதாரங்களை சொன்னாங்க. மன்னனால் ஏற்றுக்க முடியல, ஒரு நிர்கதியான நிலை, யாராலும் அவன் விரும்புகிற அளவுக்கு ஆதாரம் சொல்ல முடியல. அப்போ எல்லாருமே பயந்து இருக்கிற நேரத்தில் இமாமுல் ஹரமீனி சொல்கிறார், எனக்கு வயசு 7 தான். அந்த 7 வயசாக இருந்தேன்னா அந்த அரச சபையில் எங்கள் அத்தா என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் மன்னன்ட்ட நான் கேட்டேன், நான் சொல்லவான்னு கேட்டேன். அவன் ஆடி போயிட்டான். இவ்வளோ பெரிய ஆலிம்களால் சொல்ல முடியல, உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டான். சொல்ல முடியுமே, சொல்கிறதுக்கு இல்ம சொல்கிறதுக்கு வயசு என்ன தடை இருக்குது? வயசெல்லாம் ஒன்றும் வயசும் சைஸும் தேவையில்லை, விஷயம் தானாக வரக்கூடியது, நான் சொல்கிறேன் அப்படின்னா. சொல்லுங்கன்னாரு. இமாமுல் ஹரமீன் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, அந்த சின்ன வயசில் உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய பார்வை எல்லா இடத்துலையும் இருக்குது, அவ்வளவு தானே. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம மீன் விழுங்கிச்சு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. படிச்சிருக்கிறியா? படிச்சிருக்கிறேன். மீன் வயிற்றில் இருக்கிற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா? சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? லா இலாஹ, எந்த இறைவனும் இல்லை, இல்லா அன்த, ஒன்றை தவிர. அப்படி தானே அர்த்தம்? ஒன்றை தவிர எந்த இறைவனும் இல்லை. சுபஹானக்க, நீ தூய்மையானவன். யாருமே இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், முன்னால் ஒன்றுமே இல்லாமல் ஒன்றை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தனியாக நிற்கிறோம், தனியாக நின்று ஒன்றை என்ன பண்ணுறேன்னு பாரு, என்ன சொல்லுவான்? பைத்தியம், நல்லா தான் இருந்தார், திடீர்னு வெயில் கூடுனதுனால கொஞ்சம் ஒரு சைஸாக அலைகிறாரு, மலைக்கு துவா செய்யுங்க, அவர் மாறிடுவார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே அவர் பேசும்போது அந்த என்கிறது முன்னிலையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த முன்னிலையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை முன்னால் ஒரு பொருள் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். அது சொல்கிறத வச்சு பார்த்தா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்தேன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ யாரை பார்த்து சொன்னாங்க? அல்லாஹ்வை பார்த்தான்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அங்கே இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வினுடைய அறியுதல் அங்கேயும் போகணுமா இல்லையா? ஆமாம், ஏற்றுக்கிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களா? போனாங்க. மேலே மேராஜ் எங்கே நடந்துச்சு? 7 வானத்துக்கு மேலே நடந்துச்சு. மீன் வயிறுங்கிறது பூமிக்கு கீழே தண்ணீரில் நடந்தது. மேராஜ் 7 வானத்துக்கு மேலே நடந்தது. 7 வானத்துக்கு மேலே அல்லாஹுவை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க? லா உஹுசி சனாஅன் அலைக்க அந்த கமா அஸ்னைத்த அலா நஃப்ஸிக்க. அல்லாஹுவே, உன்னை எப்படி வரையறுத்து புகழணும்னு எனக்கு தெரியாது, நீ உன்னை எப்படி புகழ விரும்புறியோ அந்த புகழ் உனக்குன்னாங்க. இங்கேயும் ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? அன்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அலைக்கேங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. லா ஊசி சனாஅன் அலைக்க அந்த, இப்படிலாம் சொன்னாங்களா இல்லையா? அப்போ அல்லாஹ்வினுடைய அறியுதல் எங்கேயும் இருக்குது? வானத்திலையும் இருக்குது. அல்லாஹ்வினுடைய அறியுதல் எங்கேயும் இருக்குது? பூமிக்கு கீழையும் இருக்குது. அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் அவனுடைய அதிகாரம் இருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமாம்.
அன்றிலிருந்து அவன் ஃபல்சஃபி தத்துவத்தை விட்டு முஸ்லிம்களுடைய தத்துவத்திற்கு மாறியதாக தப்சீர் ரூஹுல் பயானில் இருக்கு. அப்போ நம்முடைய முன்னோர்கள் பிள்ளைகளை எங்கே அழைச்சிட்டு போனாங்க என்று பார்க்கிற போது மௌத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அரச சபைகளில் கல்வி பேசப்படுகிற இடங்களுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்து அந்த குழந்தைகளை பண்படுத்தி உருவாக்கிய விதம் குர்ஆனும் ஹதீஸும் இமாம்களினுடைய வரலாறும் நமக்கு சொல்கிறது. பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன வசியத்து செய்தார்களோ பிள்ளையினுடைய மனசுல அல்லாஹ் அல்லாஹ் என்கிற சிந்தனையை விதைக்கணும். அவன் அப்படி இப்படி போகும்போதெல்லாம் அல்லாஹ் உன்னை கவனிக்கிறான், அல்லாஹ் உன்னை கண்காணிக்கிறான், அவனுடைய கண்காணிப்பு வட்டத்திற்குள் நீ இருக்கிறாய். அதை மீறி என் பார்வை வேணா உன்னை ஒன்றும் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு தனி அறையில் உட்கார்ந்து செல்ல நோண்டுகிற போது நீ என்ன செய்கிறாய் என்பது எனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த ரப்புக்கு தெரியும். இந்த எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என்கிற உள்ளுணர்வு கொடுக்கப்பட்டவர்களாக பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்று லுக்மான் சூராவின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவன் விரும்புகிற குணம் பெற்றவர்களாக கபூல் செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.